வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய் வராரு. விஜய் வந்து எனக்காக தானே சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிண்டல் அடிக்கிறாரு. அடுத்து காவேரிக்கு சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாரு, சாப்பாடு எடுக்கிறாரு. முதல்ல காவேரி வந்து வேணான்றாங்க. வம்பு பண்ணி அதெல்லாம் தெரியாது, என் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி ஊட்டி விடுறாரு. காவேரி ரொம்ப சந்தோஷமாக வாய் வாங்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராங்க வெண்ணிலா. இதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே காவேரி கையில் இருக்க ஊட்டிகிட்டு இருக்க அந்த சாப்பாடை தட்டி விட்டுறாங்க. அடுத்து வந்து வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, காவேரி பலார்னு ஒரு 2 அறை கொடுக்குறாங்க. அப்படியே ஒன்றும் புரியாமல் விஜய் வந்து நிற்கிறாரு. அப்புறம் காவேரியை வந்து நல்லா பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. சேரும் கீழே விழுது, காவேரியும் கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே போய் விழுந்துடுறாங்க காவேரி. அதை பார்க்கும்போது விஜய் ஓடி போய் தடுக்கலான்னு பார்க்கும்போது வெளில வந்து விஜய் வந்து டைட்டாக பிடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து விஜய் ஏன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் விஜய் அப்படியே நிற்கிறாரு. ஓடி வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. தாத்தாவும் பாட்டியும் வந்து விஜயை செமையாக திட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கடா உன் மனசில், இப்படி பண்ணிட்டியேடா, இந்த பொண்ணை கூட்டின்னு வராதுன்னு சொன்னல, இப்போ பாரு காவேரி தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எழுப்புறாங்க. காவேரி உனக்கு எதுவும் அடிப்படல இல்லைம்மா, இல்லை தாத்தா அப்படின்றாங்க. பாவ காவேரி எவ்வளோ தண்டா தாங்குவா, ஏன்டா இவ்வளோ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சமையை திட்டிட்டு நீ வாமா அப்படி சொல்லிட்டு காவேரி கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரி அப்படியே விஜய் பார்த்துட்டே போகிறாங்க. என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறார் விஜய். உடனே வந்து வெண்ணா கையை பிடிச்சி இழுத்து விடுறாரு. விட போறியா பெரியா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணா விடவே மாட்டேங்கிறாங்க. விடு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி உதறி விடுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், காவேரி எதுக்கு பிடிச்சி தரேன் அப்படின்றாரு. அதை கேட்டு விஜய் வந்து விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், காவேரி யாருன்னு உனக்கு தெரியும்ல, காவேரி என் பொண்டாட்டி, நீ இஷ்டத்துக்கும் பிடிச்சி அவளை தள்ளி விடுற, என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே பார்க்கல, நீ எவ்வளோ அமைதியான பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அதுக்கு அப்படியே பயங்கரமாக அழறாங்க. ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்படியே அழுது ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. உடனே வந்து அந்த கேர்டேக்கர் ஓடி வராங்க. சார் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னோடனே, சார் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க சார், நீங்கள் திட்டாதீங்க சார். நாங்கள் ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவளை திட்டவும் முடியல, இவ பண்ணுறதுக்கெலாம் நான் என்ன பண்ணுறது, இப்போ எப்படி நான் காவேரியை சமாதானப்படுத்த போகிறேன், சரிங்க இவளை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சமாதானப்படுத்துறதுக்காக விஜய் வராரு. அப்போ தாத்தா வந்து விஜய் செமையை திட்டி விடுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், அந்த பொண்ணை இப்படி காயப்படுத்துகிற, நான் அவளை பார்த்தா உனக்கெல்லாம் எப்படி தெரியுது, என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கா, நான் அப்போவே சொன்னேன் இந்த பொண்ணை இப்போ ஹாஸ்பிட்டலில் சேருன்னு சொல்லிட்டு, கேட்டியா, இப்போ பார்த்தியா எவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த பொண்ணு பண்ணிகிட்டு இருக்கா, இப்போ மட்டும் கிடையாதுனா இன்னும் குணமாக என்னெல்லாம் பண்ண போகிறாளோ நினச்சாவே பயமாக இருக்குது. காவேரி இந்த வீட்டில் நிம்மதியாக வாழவே முடியாது இந்த பொண்ணு இருக்க வரைக்கும். இப்போ பார், இப்போ ஒன்றும் கெட்டு போல, மரியாதை இந்த பொண்ணை விட்டுட்டு வா, இந்த பொண்ணு இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர தான் செய்யும், புரியுதா இல்லையாடா உனக்கு அப்படின்னு. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, அவள் ஏதோ டென்ஷனில் பண்ணிட்டா, அவள் ஒன்றும் தெரியாது தாத்தா, இப்படியே சொல்லிட்டுட்டா, முதல்ல காவேரி போய் சமாதானப்படுத்த பாரு, அந்த பொண்ணு என்ன நிலைமையில் இருக்கானே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நானும் பாட்டியும் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்க, கடைசி காலத்தில் ஏன்டா என்னை போட்டு இப்படி எங்களை போட்டு இப்படி படுத்தி எடுக்கிற, வெளியிலாவை கூட்டின்னு வராதுன்னு சொன்னால் கேட்கவே கேட்கல, அந்த பொண்ணையும் கூட்டின்னு வந்து வச்சுக்கிட்டு வீட்லேயும் காவேரி இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்கேடா, ஒரு பொண்ணை இப்படிலாம் கஷ்டப்படுத்தக்கூடாதுடா, ரொம்ப பெரிய தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வந்து மனசு கஷ்டப்படுறாரு நம்ம விஜய். காவேரி பார்க்க போகிறாரு. காவேரி இங்கே வந்து அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. அதை பார்க்கும்போது விஜயால் தாங்கிக்க முடியல. ஓடி வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணுறாரு. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கையை எடுத்து விடுறாங்க. ப்ளீஸ் காவேரி, என்னை தப்பாக நினைக்காதடி, நான் வேணும்னு பண்ணலடி, வெண்ணாக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்டி, அவள் சார்பில் ப்ளீஸ் டி, அவளுக்கு உடம்பு சரியில்லை அதனால தாண்டி அப்படி நடந்துக்கிட்டா, தப்பாக நினைக்காத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. விஜய் பார்த்துட்டு காவேரி அமைதியாக இருக்காங்க. என்ன காவேரி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க, இதனால தான் காவேரி எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. கையை எடுத்து விடுறாங்க காவேரி.